இன்று உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிற நவீன சுரண்டலை எதிர்த்த ஒன்றுபட்ட போராட்டம் மூண்டெழுந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். எந்த நாடும் விதிவிலக்கல்ல. இந்த அரபு நாட்டில் நடந்த ஒரு வசந்தம் என்ற ஒரு பெரும் போராட்டம் இருக்கிறது, திடீர் போராட்டம். அந்த போராட்டம் உட்பட இந்த சுரண்டலை எதிர்த்த போராட்டத்தில் தொடங்கி வெடித்தது. பிறகு அதற்கு வேறு வேறு பொருள், வேறு வேறு வடிவம் தரப்பட்டது. இப்போ எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடிய இந்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டம் எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப, அங்கு இருக்கிற இடதுசாரி சித்தாந்தத்திற்கும் சிந்தனைக்கும் ஏற்ப அது பெரிதாகவும் சிறிதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நவீன சுரண்டல் முறை ஏற்கனவே இருந்த, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழிலாளர்களில் நிரந்தர தொழிலாளர்கள் என்பவர்கள் தான் 100% ஒரு தொழிற்சாலையில், நம்முடைய பழைய தொழிற்சாலைகளில். கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் என்பவர்கள் உற்பத்தியில் நீங்கள் ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. 69, 70, 75 இந்த காலகட்டத்தில் சிம்சன் மாதிரி, லேலண்ட் மாதிரி இருக்கிற தொழிற்சாலைகள், தோட்ட தொழில், இது போன்ற பல தொழில்களில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருப்பார்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை நேர்மாறாக தலைகளாகிவிட்டது. நிரந்தர தொழிலாளர்கள் மிகவும் குறைவாகவும் அவர்களை விட பல மடங்கு அதிகமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் என்றும் ஆகிவிட்டது. தொழிற்சாலைக்குள் இருக்கிற தொழிலாளர்களின் தன்மை, இந்த டெமோகிராஃபி என்பது தலைகளாக மாறி இருக்கிறது. இந்த 50 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றத்திற்கு காரணம் இந்த நவீன தொழிற்சாலைகளில், உற்பத்தி ஆலைகளில் பணியாற்றுகிற தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த தொழிலாளிகளிலே அவர்கள் 2%, 3% என்பதற்கு மேல் இல்லை. மீதமெல்லாம் முறைசாரா தொழிலாளர்கள், சட்டம் பொருந்தாத தொழிலாளர்கள். இந்த மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற இந்த உற்பத்தியில் ஈடுபடும் அந்த தொழிலாளர்கள் தான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி, நம்முடைய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, நம்முடைய நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி, இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு என்ற இந்த 2 உரிமைகள் இருப்பவர்களாக இருந்தால் தொழிற்சாலையில் நாம் விரும்பியபடி சுரண்ட முடியாது. நாம் விரும்பியபடி அவர்களிடமிருந்து அதிக உழைப்பை நாம் எடுக்க முடியாது. லாபம் அங்குதானே இருக்கிறது, உழைப்புக்குள் தானே இருக்கிறது. எவ்வளவு அதிக நேரம் உழைப்பை உறிஞ்சுகிறோமோ அவ்வளவு லாபம் என்று பொருள். அதில் ஒன்று ஏற்கனவே செய்ததை விட வேகமாக, விரைவாக, எந்த ஓய்வும் இல்லாமல் வேலை வாங்குவது என்பது ஒன்று. இன்னொன்று வேலை நேரத்தையே அதிகப்படுத்துவது ஒன்று. வேலை நேரம் என்பது தொழில் உலகத்தில் அதுதான் அடிப்படை, மிக முக்கியமான விஷயம். தொழிலாளிகளுக்கும் அதுதான் மிக முக்கியமான விஷயம். தொழிற்சங்க இயக்கம் இதுவரை சாதித்ததிலேயே மிகப்பெரிய சாதனை எதுவென்றால் வேலை நேரத்தை குறைத்ததுதான். வேலை நேரத்தை குறைப்பதற்கான போராட்டம் ஒரு இடத்தில் நடந்து வந்த போராட்டம் அல்ல, வெற்றி அல்ல. பல நாடுகளில் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடந்த எழுச்சிகளின் விளை. அதுதான் மே தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம். எத்தனையோ போராட்டம் நடக்கிறது. ஏன் மே தினத்தை உலக நாளாக நாம் கொண்டாடுகிறோம்? முதலாளிகளுடைய லாபத்தின் ஊற்று என்பது வேலை நேரம். முதலாளிகளின் லாபம் பொங்கி பிரகவிப்பது என்பது அவருடைய உழைப்பு நேரத்தை அதிகப்படுத்துகிற இடத்தில் அதை குறைப்பது என்பது முதலாளிகளால் ஏற்கவே இயலாத ஒன்று. அதை ஏற்க வைத்த போராட்டம். முதலாளித்துவ சுரண்டலுக்கு முதலில் வலுவான எதிர்ப்பை, அந்த போராட்டத்தின் மூலம் வலுவான ஒரு வெற்றியை ஈட்டிய போராட்டம் என்பதால் தான் அதை இன்றைக்கும் உலகம் கொண்டாடுகிறது. அதற்கு பிறகு எத்தனையோ பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அதை கொண்டாடுவதற்கு காரணம் அதனுடைய கோரிக்கை, அது அடைந்த அந்த வெற்றி, அதாவது வேலை நேரம் என்கிற அந்த வெற்றி. இப்போ உங்களுக்கு தெரியும் வேலை நேரத்தை உயர்த்துவதற்கு எப்படி முயற்சிக்கிறார்கள். இப்போ வந்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகளில் 4 கோடு என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? அதில் முக்கியமான ஒரு திருத்தம் 8 மணி நேரம் என்பதை 12 மணி நேரம் ஆக்குவது. சட்டத்திலேயே இதுவரை உலகத்தில் தொழிலாளி வர்க்கம் சாதித்த மிகப்பெரிய சாதனையான அந்த வேலை நேரம் என்கிற அந்த சாதனையை, இப்போதும் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சாதனையை
இந்தியாவில் நாங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறோம், அதை நாங்கள் திருப்ப போகிறோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று நம்ம தமிழகத்திலேயும் அதை ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முற்பட்டார். அந்த 4 தொகுப்புகளை அவர்கள் சட்டம் மாற்றிய பிறகும் 4 ஆண்டுகளாக அமுல்படுத்த முடியவில்லை. இதுவரைக்கும் நோட்டிஃபை பண்ண முடியவில்லை, அறிவிக்கை செய்ய இயலவில்லை. செய்ய முடியாமல் நாம் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். அதை செய்வதற்கு அஞ்சி அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கிற தீய சரத்துகளை ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் திருத்தங்களாக அமெண்ட்மெண்ட்டுகளாக செய்வது என்ற ஒரு முடிவை இப்போது செய்து கொண்டு, அதுதான் இந்த 12 மணி நேர சட்ட திருத்தங்கள் எல்லாம். இப்ப கடைசியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் தெரியுமா? கடைகள் மற்றும் நிறுவன சட்டம், ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் அந்த முதலாளி அந்த சட்ட சரத்துகளுக்கு ஏதேனும் விரோதமாக செயல்பட்டு விட்டால், நான் வழக்கு போட்டு அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் வழங்கலாம் என்று அந்த சட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்கிறது. இப்ப கொண்டு வந்திருக்கிற திருத்தம் என்னன்னா, இந்த சிறை தண்டனை என்ற அந்த தண்டனை இனிமேல் அந்த சட்டத்தில் இருக்காது. யாருக்கு இருக்காது? முதலாளிகளுக்கு இருக்காது. தவறு இழைக்கிற முதலாளிகளுக்கு சிறை அல்ல, வெறும் அபராதம் தான் என்று அந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார். இப்படி பல திருத்தங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப இந்த நவீன சுரண்டல் என்று வருகிற போது அவர்களுக்கு பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், சட்ட பாதுகாப்பு, நிறுவனம் வெளியேற்றிவிட்டால் இது சரியா தவறா என்று நீதிமன்றத்திற்கு போகலாம், வேறு ஏற்பாட்டுக்கு போகலாம் என்கிற ஏற்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. ஹயர் அண்ட் ஃபயர், வேலையில் அமர்த்தலாம், விருப்பம் இல்லாவிட்டால் துரத்தி விடலாம். இந்த நிலை இவர் சங்கச்சோழியில மாதிரி, ரைஸ் மில்ல மாதிரி, எல்லா முறைசாரா தொழில்களிலும் இருக்கிற மாதிரி ஆலைகளிலும் அது வர வேண்டும் என்பதுதான் இப்போது முதலாளிகளுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றத்தான் எல்லா முயற்சியும் எடுக்கிறார். சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்குள்ள மிக நவீன தாக்குதல் அது. அந்த தாக்குதலின் அம்சங்கள் என்ன? 1, சட்டங்களை திருத்துவது. 2, பணி பாதுகாப்பு இல்லை மற்றது என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பது. அதை செய்வதற்கு தொழிலாளிகளிடமிருந்து, தொழிற்சங்கங்களிடமிருந்து வலுவான எதிர்ப்பு வருகிறது என்பதால் தொழிலாளிகளினுடைய தன்மையே மாற்றுவோம். நிரந்தர தொழிலாளியா இருந்தா தானே, கான்ட்ராக்ட் தொழிலாளியா இருந்தா, ஒப்பந்த தொழிலாளியா இருந்தா, கேஷுவல் தொழிலாளியா இருந்தா, பயிற்சியாளன் என்கிற பெயரில் உன்னிடம் வேலை வாங்கினால் என்னென்ன சங்கடியை வைக்க முடியும்? ஆகவே நிரந்தர தொழிலாளி என்று வைத்துவிட்டு அவனிடம் பாதுகாப்பு இல்லை, பணி பாதுகாப்பு இல்லை என்று சட்ட திருத்தம் செய்வதை விட நிரந்தரமற்ற தொழிலாளிகள் என்பதை அதிகப்படுத்திவிட்டால், மொத்தமும் அதுதான் என்று ஆக்கிவிட்டால் அது உன்னதமான ஒரு நிலை என்று முதலாளிகள் முடிவெடுத்து கடந்த 40-50 ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒப்பந்த முறை, கேஷுவல் முறை, மற்ற முறை என்றெல்லாம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இப்ப நீங்க தொழிற்சாலைகள் நீங்க பாத்தீங்கன்னா 100 நிரந்தர தொழிலாளி, 1000 கான்ட்ராக்ட் தொழிலாளி, 10 மடங்கு, 1:10. அதான் ஹூண்டாய், அதான் நிசான், அதுதான் எல்லா பெரிய தொழிற்சாலைகளும். அசோக் லேலண்ட்ல 1200 நிரந்தர தொழிலாளிகள் மட்டும்தான் இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட 3 மடங்கு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. லாபம் மலையாய் குவிகிறது. தொழிலாளர் எண்ணிக்கை 8000 1200 ஆகிவிட்டது. கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் எண்ணிக்கை 8000 9000 என்று ஆகிவிட்டது. இது அசோக் லேலண்ட். எல்லா தொழிற்சாலையும் அதுதான். நீங்க எந்த தொழிற்சாலைக்கு போய் பார்த்தாலும் நிரம்பி அதுதான். இப்போ இந்த கான்ட்ராக்ட் தொழில், இப்போ நீங்க சென்னை மாநகராட்சியில் நடந்த அந்த போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், என்ன போராட்டம்? எவ்வளோ நாளைக்கு நான் கான்ட்ராக்டில் இருக்கணும்? கான்ட்ராக்டில் இருக்கிறேன், 8 வருஷம் இருக்கிறேன், 6 வருஷம் இருக்கிறேன், அதுக்கு மேலேயாவது பணி நிரந்தரம் செய் என்பதுதான் அந்த போராட்டம். அது மேலும் தீவிரப்படும். அது ஒரு பக்கம். எல்லா இடங்களிலும் அரசு அலுவலகங்கள், நிறுவனங்கள் அனைத்திலும் ஒப்பந்த முறை என்பதுதான் இந்த நவீன சுரண்டல் முறையில் மிக முக்கியமான ஒரு கருவியாக அவர்கள் வைத்திருக்கிறார். எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவர்களை நீங்கள் சங்கமாக மற்றதாக திரட்ட முற்படுகிற போது வீட்டுக்கு அனுப்பிவிட்டால், டிஸ்மிஸ் செய்து விட்டால் நமக்கு நடவடிக்கைக்கு வேறு வழி இல்லை. ஆகவே அவர்கள் சங்கத்திற்கு வரமாட்டார்கள். இதெல்லாம் முதலாளிகள் கணக்கு. அப்படி இந்த ஒப்பந்த முறை என்பது மிகப்பெரிய அளவுக்கு வந்துவிட்டது. அதற்கு பிறகு அதைவிட மோசமாக, ஒப்பந்த தொழிலாளி என்று சொன்னால் கூட சில பாதுகாப்புகள் சட்டத்தில் இருக்கிறது.
சம வேலைக்கு சம ஊதியம், நிரந்தர தொழிலாளி செய்கிற அதே சம்பளத்தை அவனுக்கு தர வேண்டும். நேற்று கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்றைக்கு நாளேடுகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம். செவிலியர்கள், நீ கான்ட்ராக்ட் செவிலியர்கள் என்று வைக்கிறீர்கள். நம்முடைய அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் வழக்கு போட்டு என் சம்பளம் ஏன் குறைவா இருக்கு, அந்த செவிலியர் செய்கிற வேலையை தானே நான் செய்கிறேன், ஆகவே ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே என்று உச்சநீதிமன்றத்திற்கு செவிலியர்கள் வழக்கு போட்டார்கள். அது உயர்நீதிமன்றம் முடிஞ்சு உச்சநீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றம் இப்போது சொல்லி இருக்கிறது, பணி நிரந்தரம் இருக்கிற அரசு செவிலியர்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் என்ன, பதில் என்ன? எங்களிடம் பணம் இல்லை, ஆகவே கொடுக்க முடியவில்லை. இலவசம் கொடுக்க பணம் இருக்கிறதா? நீதிபதி கேட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி, இலவசமெல்லாம் கொடுப்பதற்கு உனக்கு பணம் இருக்கிறது, தொழிலாளிக்கு கொடுக்க பணம் இல்லையா என்று அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இது நேற்று உச்சநீதிமன்றம் நடந்தது. இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற அந்த பிரச்சனையில் கொஞ்சம் நிறுவனத்தை நாம் இடிக்கலாம், நிறுக்கலாம். கான்ட்ராக்ட் தொழிலாளிகளாக இருக்கிற போது பயிற்சியாளர் என்று சொல்லிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ரண்டிஸ், பயிற்சியாளர் என்று சொல்லிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது அரசாங்கமே லீடு, நாப்ஸ், அதாவது புரொடக்ஷனில் பயிற்சி பெறக்கூடிய தொழிலாளிகள், அவர்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை மத்திய அரசே தருகிறது. அதனால் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? இவர்களை நிரந்தர உற்பத்தியில் ஈடுபடுத்தக்கூடாது. ஆனால் நிரந்தர உற்பத்தியில் தான் ஈடுபடுத்துகிறார்கள். அதை தடுக்க வழி இல்லை என்கிற ஒரு நிலை. ஆகவே இன்றைக்கு எல்லா தொழிற்சாலைகளிலும் பயிற்சியாளர்கள் கேஷுவல், கான்ட்ராக்ட், நாப்ஸ் என்ற பெயர்களில் ஏராளமாக இளம் தொழிலாளர்கள் மிக கடுமையாக சுரண்டப்படுகிறார்கள். இந்த சுரண்டல்னு சொன்னா பத்தாது, உழைப்பு திருட்டு. சுரண்டல்ங்கிறது ரொம்ப மெல்லியவாறு, திருட்டு. இந்த திருட்டை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டு, இன்னொரு புதிய முறை என்ன வந்திருக்கிறது இப்போது? நம்முடைய ஓலா, உபேர், ஸ்விக்கி, கோடிக்கணக்கான இளைஞர்கள் அதிலே இருக்கிறார். முறைசாரா தொழிலாளிகளுக்கு இருக்கிற சின்ன சின்ன பாதுகாப்பு கூட அவர்களுக்கு கிடையாது. வண்டி அவனுடையது, வாகனம் அவனுடையது, உற்பத்தி கருவி அவனுடையது, சகலமும் அவனுடையது. ஆனால் வெறும் செயலி ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு இவனுடைய உழைப்பை வாங்குவதும், இவனுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தில் ஒரு பகுதி அவர்கள் எடுத்துக் கொள்வதும் என்பது உலகத்தில் நடக்கிற மிக மோசமான கொள்ளை. இதுவரைக்கும் அடிமை காலத்தில் இருந்ததை விட கொடுமையான கொள்ளை. அது இன்றைக்கு மிகப்பெரிய, அதான் நாம ஜிக் தொழிலாளர்கள், பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? எல்லா தொழிலிலும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி இப்போது எடுத்துக் கொண்டிருக்கிறார் செயலி. இது மிக மோசமான அடுத்த ஒரு நவீன முறை. இந்த முறைக்கு என்ன மாற்று? இப்ப தொழிற்சங்கத்திலிருந்து இந்த எல்லா முறையை எதிர்த்தும் நாம் முயற்சிக்கிறோம். நாம என்ன சொல்றோம்? தொழிலாளர்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க இவர்கள் செயலி மற்றது என்று நீங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட அவர்களுக்கு இன்னென்னது வேண்டும் என்று மற்றவர்களுக்கு இருக்கிற சிலவற்றை நாம் சொல்லும் போது அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா, அங்க தொழிலாளி முதலாளி என்கிற உறவு இல்லை, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு எந்த சட்டத்தை நாம் பொருத்தவும் முடியாது, எந்த சட்டத்தையும் இயற்றவும் முடியாது என்று அரசுகள் சொல்லுகின்றன. ஆனால் உண்மை என்ன? நான் உழைக்கிற போது இந்த உழைப்பின் பலன் யாருக்கு போகிறதோ அவன் தான் என்னுடைய எம்ப்ளாயர். யாரோ ஒருத்தர் அதை அனுபவிப்பான்ல, யாரோ ஒரு கார்பரேட், யாரோ ஒரு குழுமம், யாரோ ஒரு குழு அதை அனுபவிக்கும்ல, அதுதான் என்னுடைய எம்ப்ளாயர். நான் கவர்மெண்ட் வாதிட்டு பார்த்தேன். ஏங்க, நான் உழைக்கிறதுனால எவனுக்கு லாபம் வருதோ, எவனுக்கு பணம் போகுதோ, எவனுக்கு அதனால ஆதாயம் இருக்கிறதோ அவன் என்னுடைய எம்ப்ளாயர். ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? கேட்டால் பதில் இல்லை. உடனே இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஒரு நல வாரியம், அதில் பூரா மெம்பர் ஆகிக்குங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா மருந்து போட்டு விடுறோம், பிச்சைக்கார மாதிரி. இது மிக மோசமான சுரண்டலாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா இடங்களிலும் தொழிற்சங்கம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை, ஒப்பந்த தொழிலாளிகளை, நிரந்தரமற்ற தொழிலாளர்களை அணி திரட்டுவது என்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பதுதான் தொழிலாளிகள் செய்ய வேண்டியது. இந்த நவீன சுரண்டல்களை எதிர்த்து அப்படி செய்கிற போது கஷ்ட நஷ்டம் இருக்கும். 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டங்களின் போது, அதாவது இந்த உற்பத்தி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில சொல்றேன், முறைசாரா அல்ல, அப்போது என்ன கொடுமைகளை நாம் எதிர்கொள்ள நேர்ந்ததோ அதே போன்ற கொடுமைகளை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும், செய்ய முடியும்.
இப்ப நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க வல்லூர் என்கிற அனல் மின் நிலையம் ஒன்று இருக்கு. திருவள்ளூர்ல வல்லூர், அங்கே ஒரு அனல் மின் நிலையம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 பேர், 2000 பேரும் கான்ட்ராக்ட், அத்தனை பேரும் ஸ்கில்டு ஒர்க்கர். அவன் தான் கரண்டே உற்பத்தி பண்றான், அவன் தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புறான். ஒரு நிரந்தர தொழிலாளி கூட கிடையாது. இது அரசு நிறுவனம். தூத்துக்குடியில் அதே மாதிரி ஒரு அனல் மின் நிலையம் இருக்கிறது. மிக அடிப்படையான கேந்திரமான தொழில்களில், மின் உற்பத்தி தொழில்களிலேயே இதுதான் நிலை என்றால் நீங்கள் அடுத்து என்ன வரும் என்பதை நீங்கள் யூகிக்கலாம். ஆனா அந்த தொழிலாளர்கள் 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 6 வருடம் என்று பார்த்துவிட்டு இப்போது முடிவுக்கு வந்து விட்டார்கள். சங்கம் அமைப்போம், எங்களுக்கு சங்கத்தை தடுக்க நீங்கள் நினைத்தால் உற்பத்தியை நிறுத்துவோம் என்று முடிவெடுக்க சங்கத்தை அமைத்திருக்கார். சங்கம் வந்து விட்டது. சங்கம் வந்தோடனே அது இது நடவடிக்கை அப்படி எல்லாம் செய்து பார்த்தார். எத்தனை பேர் மீது நடவடிக்கை வந்தாலும் அந்த நடவடிக்கையை நாம் எதிர்கொள்வது, நடவடிக்கைகளை எதிர்த்து போராட்டங்களை நடத்துவது, உற்பத்தியையே நிறுத்துவது என்கிற முடிவோடு அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த போது நிர்வாகத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு பணி நிரந்தரம், கான்ட்ராக்ட் அல்ல, நான் நிரந்தர தொழிலாளி அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் 17 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக். என்னென்னவோ செய்து பார்த்தார்கள், ஸ்ட்ரைக்கை உடைக்க முடியவில்லை. கடைசியில இப்போ நல்ல சம்பள உயர்வை பெற்று இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் சம்பள உயர்வு அவர்கள் வாங்கப் போகிறார்கள். அது மிகப்பெரிய சாதனை. அடுத்து பணி நிரந்தரம் என்கிற போராட்டத்திற்கு அவர்கள் இப்போது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கான்ட்ராக்ட் என்றோ எந்த பெயரில் தொழிலாளி நீங்கள் வைத்தாலும், உழைப்பு திருட்டுக்கும் சுரண்டலுக்கும் ஒருவனை நீங்கள் உட்படுத்தினாலும் அதை எதிர்த்து அவன் எழுவான். அதை எதிர்த்து முறியடிக்க அவன் போராடும். அவனை அவன் ஒன்றுபடுத்திக் கொள்வான். இந்த அடிப்படை மார்க்சிஸ்ட் இது. அதுதான் இன்றைக்கு எல்லா இடங்களும் நடக்கிறது. உங்களுக்கு பெங்களூர் ஹைவேல 15,000 பெண்கள், 18 வயசு 20 வயசு பெண்கள், ஃபாக்ஸ்கான்ல வேலை பார்த்த பெண்கள் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அப்படியே வேலைக்கு கூட்டி போவான். சொல்ற வேலை பூரா செய்யணும். அப்படியே கூட்டு வந்து கொஞ்சம் சோறு போட்டு படுக்க வச்சிருவோம். இப்படிதான் இன்னைக்கு பஞ்சாலைகள் இருக்கிறது. பஞ்சாலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒன்று கட்ட வேண்டியது, அதுல ஒரு 2 டிவி வச்சிட வேண்டியது, 12 மணி நேரம் வேலை வாங்க வேண்டியது, உள்ள கொண்டு போய் நீங்க இங்க படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியது. எப்ப அவர்களுக்கு தேவையோ போதுமான ஆள் வர வேண்டிய உடனே வந்து கூப்பிட வேண்டியது. இல்லைங்க நான் இப்போ வர முடியாது, எனக்கு அந்த 3 நாட்கள், அதெல்லாம் பிரச்சனை, நம்ம வாமா என்று இழுத்து கொண்டு போவோம். எந்த விதமான கன்சிடரேஷனும் கிடையாது. ஒரு வயிற்று வலி, மற்ற வழி, எதுக்கும். இது அந்த காலத்துல ஏங்கல்ஸ் எழுதின இந்த ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து அந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பெண்கள், அவங்களுக்கு அரசியல் கட்சி தெரியாது, தொழிற்சங்கம் தெரியாது, நேராக பள்ளிக்கூடத்திலிருந்து கூட்டு வந்த பெண்கள் அவர்கள். அவங்க திடீர்னு போராடி ரோட்டுக்கு வந்து 2 நாட்கள் பெங்களூர் ஹைவேல ஒரு வாகனம் போக விடாமல் தடுத்து விட்டார். தெரியுமில்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. யாரும் சொல்லலை, எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த போராட்டம் வந்தது? இதுதான் கிளாஸ் இன்ஸ்டிங்க்ட், இதுதான் கிளாஸ் வார். நீங்க தடுக்கவே முடியாது. 3 மந்திரி வந்து கச்சகரன்னு அடிச்சு பார்த்தாங்க. வந்தவங்க, அம்மா நான் மந்திரிமா, இருந்துட்டு போவா, இந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் வீடியோ இருக்கு. மந்திரி இருந்தா இருந்துட்டு போ, நீ யாரா இருந்தா எனக்கனியா? கடைசியில நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் நின்று, கொஞ்சம் முத்துக்குமார் மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் நின்று சமாளிச்சு எல்லாம் பண்ணப்புறம் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க. அடிச்சான், நம்ம மேலே கேஸ் போட வச்சுங்களேன். 2 நாட்கள் அந்த போராட்டம் நடந்தது. கோரிக்கை என்ன? தலைமை யார்? எப்போது முடிப்பது? எந்த தெளிவும் இல்லாத ஒரு போராட்டம், தன்னெழுச்சி போராட்டம். லெனின் இதை பத்தி ஏராளமா எழுதுறார், வாட் இஸ் டு பி டன் எழுதுறார், மற்ற எழுதுறார். இந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் என்பது வெடிக்கும். அது உரிய இலக்க போய் அடையாது. அதுக்காக தன்னெழுச்சி போராட்டத்தை நம்ம குறை சொல்லி புண்ணியவும் இல்லை. அந்த போராட்டங்களை நாம் தலையிட்டு அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு செலுத்த முற்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அவர் நிறைய எழுதுறார், பார்ட்டிசிபென்ட் எழுதுறான்னு வச்சுங்களேன். இப்போ இந்தியா முழுவதும் தொழில் பகுதிகளில் இந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் வெடிப்பதற்கான சூழ்நிலைமை மிக தீவிரமாக இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் போராட்டங்கள் வெடிக்கும். காஞ்சிபுரத்தில் வெடிக்கும், எங்கிருந்தாலும் வெடிக்கும். நீங்க எதிர்பார்க்கலாம்.
நான் பல முதலாளிட்டையும் சொல்றேன், நான் உங்களை சந்திக்கிறப்ப சொன்னேன், பாருங்க ரொம்ப நாளைக்கு இது நிற்காது, ஓடாது. அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்டையும் சொன்னேன், நீங்க என்னமோ வெளிநாட்டுக்கு போறேன் கொண்டு வாங்க, எல்லாம் பண்ணுங்க நீங்க. ஆனா இந்த நிலைமைகளில் நீங்கள் மாற்றம் செய்யாவிட்டால் போராட்டங்கள் வெடிக்கும், தடுக்க முடியாது. இந்த சுரண்டலை எதிர்த்த இந்த போராட்டங்கள் என்பது மிக அதிகமாக ஒரு வெடிப்பு சூழல் என்பது இன்றைக்கு இருக்கிறது. பல இடங்களில் பல நாடுகளில் இது வெடிக்கிறது, நெடும் போராட்டங்களாகவும் நடக்கிறது. என்ன பிரச்சனைன்னா, இத ஒரு ஒரு முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி அந்த கோரிக்கைகள் என்பதையெல்லாம் இது பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட சேனலைஸ் பண்ணி கொண்டு போறதெல்லாம் பிரச்சனை இருக்கு. எங்க நாம ஒழுங்கா நம்ம பலவீனமா இருக்கிறோமோ, எங்க நம்ம இல்லையோ அந்த இடங்கள்ல அது தோல்வியை சந்திக்கிறது அல்லது வேறு விதமாக அது பயன்படுத்தப்படுகிறது, சீர்திருத்தவாதிகளால் பயன்படுத்தப்படுகிறது, இதெல்லாம் நடக்குது. ஆனா இறுதியில் தொழிலாளிகள், இப்ப காஞ்சிபுரத்தின் உதாரணம் அதுதான், எல்லாரையும் பார்த்த அப்புறம் தான் நம்ம கிட்ட வர, எல்லா சங்கத்தையும் பார்த்த அப்புறம் எங்க போறது, கடைசியா வரும். சாம்சங்ல 16 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வந்தாங்க. மிக மோசமான சுரண்டல்ங்க சாம்சங். பணி நிரந்தரம்லாம் உண்டு அவனுக்கு, ஆனா அடிமைத்தனம், சங்கம் இல்லை, சங்கம் வைக்க விட்டல. கடைசியில் அவன் என்ன முடிவு பண்ணா, சங்கத்தை வைக்கிறத தவிர வழி இல்லைங்கிற முடிவுக்கு சொந்த அனுபவத்தில் வந்தான். எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட வந்தாங்க, சிஐடி கிட்ட வந்தாங்க. நாம ஒன்றும் அவசரப்பட்டுலாம் சங்கம் வைக்கல, வம்பாது. 5 பேர் 10 பேர் பலி கொடுக்கறது தப்பு. சேதம் இல்லாமல் அல்லது குறைவான சேதத்தோடு அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போராட்டத்தில். இல்லைன்னா போராட்டத்தின் மீது மதிப்பு. பிறகு அவர்களுக்கு ஏராளமாக பேசி பண்ணி நிதானமாக இருந்து கடைசியில் போராட்டத்தை, சங்கத்தை அமைத்து போராட்டத்தை நாம் தொடங்கினோம். போராட்டத்தை தொடங்குற போது நம்முடைய ஒரே உத்தி என்னன்னா, ஒரு தொழிற்சாலையில் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது அங்கே சின்ன சின்ன வன்முறை, வயலன்ஸ், ஒரு கல்லடிக்கிறது, இது பண்ணுறது, அல்லது எவனா ஒரு கருங்காலி அடிச்சு விடுறது, அல்லது ஒரு அதிகாரி அடிச்சு விடுறது, இந்த மாதிரியான வேலைகள் போராட்டத்தை வெற்றிக்கு இட்டு சென்றதாக வரலாறே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய போராட்டம் நமக்கும் போலீஸுக்குமான போராட்டம் ஆகாமல், நம்முடைய கோரிக்கை சங்கம் என்பதை தாண்டி கைது செய்தவனை விடுதலை செய், ஜாமீனில் வெளியே விடு, வழக்கை ரத்து செய் என்ற கோரிக்கையாக அது மாறிவிடக்கூடாது. இந்த கோரிக்கையை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இந்த கோரிக்கையை நீங்க 10 பேர் பிடிச்சி கேஸ் போட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? கேஸ் தான், அதுதான் கோரிக்கையா இருக்கு. அப்படி ஆக விடக்கூடாது. 37 நாட்கள் நடந்த போராட்டத்தில் அப்படி ஒரு சம்பவத்திற்கும் அந்த தொழிலாளிகள் துளியும் இடம் கொடுக்காமல் அவர்களால் எதுவுமே செய்ய முடியல. இந்த மாதிரி வழக்கு போட முடியவில்லை. ஆனால் நம்ம எங்கும் நிற்க விடாமல் துரத்தி கொண்டே இருந்தார். ஆனால் அந்த தொழிலாளிகள் நீங்க பார்க்கணும். எனக்கு இப்போ நினைச்சா நான் ஆச்சரியமா இருக்கு. நான் 50 வருஷமா நான் பார்க்குறேன் டிவிஎஸ் போராட்டம், எல்லா போராட்டங்களும், இங்கே நடந்த பெரும் போராட்டங்கள் அனைத்திலும் சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற முறையில் அப்போது இருந்த அந்த தொழிலாளிகளுடைய வீரத்திற்கும் அவருடைய விவேகத்திற்கும் கொஞ்சமும் சளைக்காமல் இன்றைய தலைமுறை எப்படி போராடுகிறது என்பதை நான் சாம்சங்ல பார்த்தேன். என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் போலீஸ். இந்த பக்கம் அடைச்சானா அந்த பக்கம் திறந்துக்கிட்டு வரான், அந்த பக்கம் அடைச்சானா இந்த பக்கம் திறந்துக்கிட்டு வரான். கடைசியில் எங்கேயும் நிற்கக்கூடாது என்று சொன்னால் பிறகு நம்ம பிரைவேட் லேண்டில் போட்டோம். பிரைவேட் லேண்ட்லையும் நிற்க விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த லேண்ட் ஓனர்கிட்ட போய் நீ உடனே இவர்களை காலி பண்ண சொல்லணும், இல்லைன்னா உன் மேலே நடவடிக்கை வரும், உன் மேலே வழக்கு. எங்க மைக் செட்டுக்காரன் நமக்கு கொடுக்கூடாதுன்ட்டான், பந்தல் நமக்கு கொடுக்கூடாதுன்ட்டான், கல்யாண மண்டபம் நமக்கு கொடுக்கூடாதுன்ட்டான். அங்கே இருக்கிற எந்த காலி மனையினுடைய ஓனரும் நமக்கு அந்த நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறோம். இப்படி நீங்கள் பண்ணால் எப்படி போராடுவீங்க? இவ்வளவு கெட்டுப்பிடி, இவ்வளவு அக்கிரமம். இத்தனையும் தாண்டி அந்த தொழிலாளிகள் மாறி 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 இடம் மாறி அந்த போராட்டத்தை நடத்தார்கள். கடைசியில் வேற வழி இல்லாமல் அவர்கள் கோரிக்கை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போது சம்பள உயர்வும் பெற்று அவர்கள் உள்ளே போய்விட்டார்கள். நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதே நிலை எல்லா இடங்களிலும் வரும், அனைத்து இடங்களிலும் வரும். இதை தாண்டி இப்போ நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியுடைய நிலைமை என்ன? கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு சங்கம் வைத்துக் கொள்ள உரிமை உண்டு என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்திருக்கிறது. ஆனால் சங்கம் வைக்க அஞ்சுகிறார்கள். அஞ்சுவது இயற்கை, அச்சம் என்பது இயற்கை.
வேலை போயிருமோ, இதுவும் போயிருமோ என்று அவர்கள் கருதுவது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு ஏற்படுகிற நிலைமை காரணமாக இப்ப அந்த தொழிலாளிகளும் சங்கம் மற்றது என்று வர தொடங்கி இருக்கிறார். பெங்களூர்ல பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். கும்பல் கும்பலா 15,000 பேர் டிஸ்மிஸ், 15,000 பேர் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டார்கள். டிசிஎஸ் சொல்றான் 15,000 பேர்னு சொல்ல மாட்டேன்றான். மொத்த தொழிலாளர் எண்ணிக்கையில் 0.2% வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 0.2% நீங்க என்ன நினைப்பீங்க? அவ்வளவுதான் இருக்கு. ஆனா 15,000 அதனுடைய நம்பர் 15,000. இப்ப வரிசையா எல்லா இடங்களிலும் இது வருகிறது. ஆகவே அனைத்து இடங்களிலும் பண்ணுகிறார்கள். இப்ப நவீனமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதே மாதிரி ரொபோட்டிக், இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி எப்படி உற்பத்தியை பெருக்கிக் கொள்வது, எப்படி தொழிலாளர்கள் எண்ணிக்கையை குறைப்பது, இத்தனையும் தாண்டி இன்னைக்கு உலக நிலைமை என்னன்னா, இப்போ இங்க சாம்சங் இருக்கிறது, ஹூண்டாய் இருக்கிறது, தென்கொரியாவில் ஹூண்டாய் இருக்கிறது, அதான் அதனுடைய தலைமையாக. அங்க வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் வேலை நேரம். தென்கொரியா ஹூண்டாய், இங்க வாரத்துக்கு 48 மணி நேரம். அங்க ஸ்ட்ரைக் நடக்குது. இப்போ கோரிக்கை என்ன தெரியுமா? 40 மணி நேரம் என்பதை 36 மணி நேரமாக்கி என்பது. பிரான்ஸ்ல எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் வாரத்துக்கு வேலை நேரம் 35 to 40 மணி நேரம் தான். எங்கேயும் 48 மணி நேரம் கிடையாது. இந்தியாவில் 48 மணி நேரம் இருக்கு. இதுவும் பத்தாதுன்றான். நம்மை போன்ற பின்தங்கிய நாடுகளில், மல்டிநேஷனல் மூலதனத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிற நாடுகளில் அவர்களுடைய இப்போதைய உடனடி வலுவான தாக்குதல் வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது. இந்தியா மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும். ஐரோப்பிய நாடுகளில் இது நடக்க மாட்டேங்குது, சங்கங்கள் விடாது. ஆகவே இந்த சுரண்டல் என்பது வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது, மற்றது, பிறகு பணி பாதுகாப்பில்லை மற்றது என்று சொல்லுவது, விடுப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது, வார விடுமுறை இல்லாமல் பார்த்துக் கொள்வது, அவனுக்கு கேண்டீன் போன்ற வசதிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது, இப்படிப்பட்ட இந்த எல்லாவற்றிலும் மிச்சப்படுத்துவது. இப்படித்தான் அவர்கள் இதை தங்களுடைய லாபத்தை ஒன்றுக்கு பலவாக ஆக்கிக்கொள்ள முயற்சிக்கிறார். இதை எதிர்த்த போராட்டம் என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, இது பத்தாது. ஆனால் மிக வலுவாக இந்த போராட்டம் வெடிக்கும் என்பதற்கான அறிகுறிகள் அங்கங்கே தெரிகிறது. தொழிலாளிகள் அவர்களிடம் பேசுகிற போது, அவர்களிடம் நாம் பார்க்கிற போது, பழகிற போது, ஏதாவது பண்ணணும் என்கிற ஒரு நிலையில தான் தொழிலாளிகள் இருக்கிறார். நம்ம பார்க்கிற போது நமக்கு தெரிகிறது, அவர் தொழிலாளியிடம் பழகிற போது. நம்முடைய தேவை, தொழிலாளி வர்க்கம் செய்ய வேண்டியது, இருக்கிற சங்கத்தவர்கள் அல்லது இது போன்ற நிலையில் மாற்றம் வேண்டும் என்று கருதுகிற கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் சொந்தக்காரர்கள், கம்யூனிஸ்டுகள், மற்றவர்கள் ஏராளமாக கிராமமாக மற்ற பகுதிகளுக்கு, அவர்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று அவர்கள் வாழ்க்கை குறித்த தரவுகளை, எப்படி வாழ்கிறார்கள், என்ன வருமானம் வருகிறது, அந்த குடும்பம் எப்படி நடக்கிறது என்பது உள்ளிட்ட எல்லா தரவுகளையும் நாம் சேகரிக்க வேண்டும். அந்த தரவுகள் அடிப்படையில் நம்முடைய முழக்கங்களை, கோரிக்கைகளை நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளி லட்சக்கணக்கான பேர், தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேருக்கு மேல இருப்பார்கள். தாம்பரம் மாநகராட்சியில் மட்டும் 1000 துப்புரவு பணியாளர்கள் வெளி மாநிலத்தவர்கள். நம்ப முடிகிறதா உங்களுக்கு? தாம்பரம் நகராட்சியில் 1000 துப்புரவு பணியாளர்கள் வெளி மாநிலத்தை வந்தவங்க. அவன் பூரா மேன் பவர் கான்ட்ராக்ட்ல வந்து இங்கே வேலை வாங்கி கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் அதை செய்யலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார். தமிழ்நாட்டில் ஊராட்சி, உள்ளாட்சி, நகராட்சி, இதில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள், தொழிலாளர்கள், கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், ஒப்பந்த தொழிலாளிகள், ஏதுமற்றவர்கள், மிக குறைவான ஊதியம் பெறக்கூடியவர்கள் என்ற நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இந்த எல்லாவற்றிலும் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்க அளவில் வலுவான கிளர்ச்சிகளை, இயக்கங்களை, போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. முதலில் உனக்கு என்ன இருக்கிறது, உனக்கு என்ன கிடைக்க வேண்டும், இதை அடைய முடியுமா, அடைய முடியாதா, அடைய முடியும் என்கிற நம்பிக்கையை, இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எடுத்துரைத்து எழுச்சி ஊட்டினால் ஒரு பெரும் போராட்டமாக அதை வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. போராட்டம் என்பது போராட்டத்திற்காக அல்ல,
அவன் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றத்திற்காக என்கிற உணர்வோடு நாம் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போது நிச்சயமாக இதை மாற்ற முடியும். இந்த நவீன சுரண்டல் என்பது மிக வேகமாக, அதாவது இப்போ ரயில் வருகிறது, அதோடு சேர்த்து தொழிலாளியும் வருகிறான் அப்படின்னு மார்க்ஸ் சொன்னார் இல்லையா. இப்போ தொழில் வருகிறது, அதோடு சேர்த்து தொழிலாளியும் வருகிறான். இந்த தொழிலாளி யாரு? முதலாளித்துவத்தை போட்டு புதைக்க போகக்கூடிய ஆளு, அதனுடைய ஆளுன்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இந்த நவீன சுரண்டல் என்கிற நான் சொன்ன இந்த எல்லா முறைகள் மூலமாகவும் தொழிலாளர்கள் தங்களை மேலும் மேலும் வாழ்நிலை காரணமாகவே ஒன்றுபடுத்தி கொண்டு மூலதனத்தை எதிர்த்து அவர்கள் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். நாம் சரியான முழக்கங்களை சரியான நேரத்தில் அங்கு இருக்கிற நிலைமையை புரிந்து கொண்டு நாம் போராட்ட வடிவம் தராவிட்டால் அது தன்னெழுச்சி போராட்டங்களாக வெடிக்கும். பெரும் சக்தி அது வெளிப்படுத்தும், ஆனால் அது எந்த சாதனையும் சாதிக்காது. தன்னெழுச்சி போராட்டங்கள் வருவது என்பது நம்மை போன்றவர்கள் அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி முன்கூட்டி முன்னுணர்ந்து இங்கே இந்த உணர்வு இருக்கிறது, இங்கே இந்த வெடிப்பு சூழல் இருக்கிறது, இங்கே இந்த முழக்கத்தை வைக்க வேண்டும், அதை சுற்றி அவர்களை திரட்ட வேண்டும் என்று நாம் செய்ய தவறுகிற போது தன்னெழுச்சி போராட்டங்கள் வெடிக்கும். இதை போன்ற நம்மை போன்ற அமைப்பு ரீதியான அமைப்புகள் மீது கூட நம்பிக்கையின்மை அது உண்டாகும். ஆகவே இதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் இப்போது இருக்கிற தொழிற்சங்க இயக்கம், இப்போது இருக்கிற இடதுசாரி அமைப்புகள், இயக்கங்கள், நம்முடைய அமைப்புகள் நாம் இதற்கான பொருத்தமான முழக்கங்களை மற்றதை நாம் எழுப்புவதும் அவர்களுக்கு நம்பிக்கை தருவதும் அந்த நம்பிக்கை அடிப்படையிலே ஒன்றுபடுத்துவதும் போராடுவதும் என்பதும் சாத்தியம். அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது முன்னாடி இருக்கிற தொழிலாளி வர்க்கத்தின் முன்னாடி இருக்கிற முக்கியமான கடமை. நிச்சயமாக தொழிலாளி வர்க்கம் அதை நிறைவேற்றும். இன்றா நாளையா என்பதுதான் பிரச்சனை. நிச்சயமாக தொழிலாளி வர்க்கம் அதை நிறைவேற்றும் என்று கூறி இந்த வாய்ப்புகள் என்று கூறி